இன்னஹும் கானூ கப்ல ذلك முத்ரஃபீன். இந்த பூமியிலே சுகபோகமான வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளை ஹராமில் செலவழித்து வாழ்ந்து கொண்டிருந்தான். அல்லாஹ் தடுத்த காரியங்களில் செலவழித்தான் கணக்கே தெரியாமல் ஹராமில் கொட்டி தீர்த்தான். இந்த உலகத்தின் செல்வங்களை வசதியான வாழ்க்கையில் சுகபோகமான வாழ்க்கையை வாழ்வதற்காக ஹராம் எதுவென்று அறியாமலேயே மூழ்கினான். முத்ரஃபீன், சுகபோகமான வாழ்க்கையிலேயே அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தான். வகானு யுஸிர்ரூன அலல் ஹின்ஃபில் அஸீம். நிறுத்தவில்லை, அல்லாஹ் சொல்கிறான், இன்னும் பிடிவாதமாக நிலைத்திருந்தான். அல் ஹின்ஃப் அல் அஸீம், மகத்தான பாவங்களில் இணை வைப்பில் நிலைத்திருந்தான். உலகத்தில் சுகபோகத்தில் மூழ்கி இன்னும் பெரும்பாவங்கள் என்று குர்ஆனும் ஹதீஸும் எதை சொல்கிறதோ அதில் எல்லாவற்றிலும் மூழ்கி இருந்தான். விபச்சாரத்தில் மூழ்கினான், வட்டியில் மூழ்கினான், அநீதத்தில் மூழ்கினான், ஹராமான செல்வங்களில் மூழ்கினான், ஹராமான செயல்பாடுகளில் மூழ்கினான். இவற்றை விடவெல்லாம் மிகப்பெரிய இந்த உலக காரியங்களுக்காக, உலகத்தின் சுகபோகங்களுக்காக தொழுகையை விடக்கூடிய மிகப்பெரிய குற்றத்தில் மூழ்கினான். யா அஹி, யா உக்தி, என் சகோதர சகோதரியை காதுகளை செவிதாழ்த்தி கேட்டுக்கொள்ளுங்கள். மேற்கூறிய பாவங்கள் இணை வைப்பிற்கு பிறகு விபச்சாரத்தை விட, திருட்டை விட, கொலையை விட, வட்டியை விட, தாய் தந்தைக்கு மாறு செய்வதை விட, அவதூறு ஒரு கற்புள்ள பெண்மேல் சுமத்துவதை விட, இன்னும் கொடிய குற்றங்கள் என்று உலகத்திலே எத்துணை குற்றங்கள் இருக்கிறதோ அத்துணை குற்றங்களை ஒரு தட்டில் வைத்தாலும் தர்க்குஸ்ஸலா, தாரிக்குஸ்ஸலா, தொழுகையை விடக்கூடிய, தொழுகையை விட்ட ஒரு குற்றத்தை இன்னொரு தட்டில் வைத்தால் தொழுகையை விட்ட குற்றம்தான் மேலானது. ஹின்ஃபில் அஸீம், உலக தேவைக்காக, உலகத்தின் ஆசாபாசத்திற்காக, உலகத்தின் செல்வத்திற்காக ஹய்ய அலஸ் ஸலாஹ், அல்லாஹு அக்பர் என்று அழைக்கப்படும் மூழ்கி இருப்பான். பிடிவாதமாக இருப்பான். அல்லாஹ்வை மறந்து, அல்லாஹ்வின் அழைப்பை மறந்து,